Hi friends, good afternoon. So இப்பதான் ஜிம்முக்கு போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து வொர்க் அவுட் வந்து ஜிம்மில் போய் பண்ணேன். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சி செக்ஷன் பண்ணனால பேக் ஏக் இருக்கனால நான் வந்து இந்த பேக் ஏக்கு வேண்டி ஒரு சில ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து ஜிம்ல போய் பண்ணும் போது கொஞ்சம் நல்ல ஒரு ரிலீஃபா இருக்கு. ஸோ அதனால அதை வந்து பண்ணேன். அண்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வெயிட் லாஸ், அதாவது ஒர்க் அவுட் வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து விருப்பப்பட்டு பாக்குறீங்க. ஒர்க் அவுட் வீடியோ வந்து ஒன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம பண்ண வேண்டியதுங்க. தண்ணி, சாப்பாடு, தூக்கம் மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் அவுட்டும் ரெகுலரா வந்து பண்ணோம். அப்பதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் அந்த 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண வந்து ட்ரை பண்ணணும். பட் நான் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு கிடையாது. பட் நான் இந்த மாதிரி 1 hour 1.5 hour நான் வந்து இது வீட்லயே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன், இல்லைன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது நான் என்னோட டைம் வந்து கண்டிப்பா நான் வந்து ஒர்க் அவுட்க்கு ஒதுக்கிடுவேன். அப்பதான் எனக்கு இந்த முதுகு வலி, கை கால் வலி எல்லாம் இல்ல. அதனாலதான் வந்து மெயினா போய் பண்றது. அண்ட் அது பண்ணும்போது எனக்கு சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வாரம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டுல வந்து இந்த குமிஞ்சு நிமிந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை செய்யறோம்னா டக்குன்னு வந்து முதுகு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படியே இப்படி டக் வாக் மாதிரி தான் நான் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லா இருக்கும். பட் நான் வந்து ரெகுலரா நான் வந்து ஜிம்முக்கு போய் பண்றதுனால எனக்கு அந்த ஒர்க், அந்த முதுகு வலி எல்லாம் இல்லை. அதனாலயே வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருக்கனால நான் அதை ரெகுலரா பண்ணிடுறது. அண்ட் வெயிட் லாஸ் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. நான் வந்து கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாவும் ஃபிட்டாவும் இருக்கணும். அதுதான் மெயின் இன்டென்ஷன். எவ்வளோ முடியுமோ ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணிக்கணும். அப்பதான் ஒரு 40-50 வயசு ஆன பிறகு நம்மளுக்கு வந்து முட்டி வலி, அப்புறம் இடுப்பு வலி அதெல்லாம் வராம இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றேன். என்னோட மாமியார் வந்து ரொம்ப நல்லா வந்து வேலை செய்வாங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு 2 months முன்னாடி அவங்க சும்மா பாத்ரூம்ல இருந்து நடந்து வெளியே வரும்போது தண்ணி இருந்ததை பார்க்காம வலிக்கி விட்டுடுச்சுங்க. அவங்க அந்த ஸ்பிளிட் பொசிஷன்ல முட்டி போய் இடிச்சிடுச்சு. அதாவது அந்த தரையில இடிச்சனால அப்ப அவங்க நினைச்சாங்க யதார்த்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் she had gone through a very பிக் பெயின்ஃபுல் சிச்சுவேஷன். அவங்களுக்கு அந்த கால் முட்டி வந்து சர்ஜரி பண்ணி இப்ப 2 months ஆகுது. இப்பதான் ஊனி நடக்கிறாங்க. நிஜமாவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ நல்லா பாத்துக்கோங்க, பத்திரமா இருங்க. வீட்லயே ஆகட்டும், தண்ணி எல்லாம் எங்கேயாச்சும் சிந்தி இருந்தா நீங்களே தொடச்சு விட்டுருவாங்க. நாமளோ இல்ல நம்மள சார்ந்தவங்களோ தெரியாம கால் வச்சு ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஏதாவது இந்த மாதிரி அசம்பாவிதம்லாம் நடக்காம தவிர்க்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் சேஃபா இருங்க. அததான் நான் சொல்லணும். அண்ட் பத்திரமா பாத்துக்கோங்க உங்க உடம்ப. ஏன்னா ரெக்கவரி வந்து நடக்கிறது இன்ஸ்டன்டா நடந்துடும். ஆனா ரெக்கவரி ஆகிறது வந்து ரொம்பவே லாங் ப்ராசஸ். அவங்க இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் வேலை செய்யாம இருந்த ஆளே கிடையாது. நான்லாம் போனா என்ன ராணி மாதிரி தான் பாத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களால எந்திரிச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்கி நடக்கும்போது பார்க்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. அதன் நடந்த விஷயம்லாம் நான் சொல்ல, இது ஒரு 2 months முன்னாடி அப்பாவுக்கும் ஆபரேஷன் நடந்தது ஞாபகம் இருக்குங்களா? கேல் பிளாடர் ஆபரேஷன் நடக்கும்போது. சரி, அதெல்லாம் அப்புறமேட்டுங்க. நீங்க பத்திரமா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்வேன். சரி, வாங்க இன்னைக்கு vlog நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து முந்திரி போண்டா வந்து பண்ண போகிறேன். மத்தியானம் லஞ்சுக்கு முந்திரி போண்டா சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒரு தாட் வந்துச்சு. சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இதுக்கு தேவையானது கடலை மாவுங்க, 1 கப் கடலை மாவு, அதுக்கப்புறம் 1/4 கப்பு அரிசி மாவு, அண்ட் இது வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அது கொத்தமல்லி தழை, இஞ்சி எல்லாம் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து முந்திரி எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் முந்திரியை வந்து போட்டுக்கோங்க. முந்திரி கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் வந்து ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து அந்த மாவை எடுத்து உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குனீங்கன்னா போண்டா மாதிரி வந்துடும். நல்லா கோல்டன் கலரில் வந்து எடுத்து அப்படியே தட்டில் போட்டு சுட சுட சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இது டெஃபினட்டாக சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நிறைய ரெசிபி வீடியோஸ் எல்லாம் போடுவேன். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னென்ன நடக்குது நீங்களே பாருங்கள். ஸோ கடிச்சிக்கிறதுக்கு சுட சுட சூப்பரான கேஷ்யூ போண்டா. ஸோ இப்படியும் வந்து பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் இருக்கு, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டா. 2 கை வச்சு பிரிக்க கூடாது. செமையா இருக்குல்ல?
செம்ம டேஸ்ட். ஸோ அமேசான்லேருந்து இந்த ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். இந்த பாட்டில் எதுக்கு அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு. அண்ட் இதில் என்ன அப்படி வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் தாங்க. கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்குவீஸ் பண்ணும்போது எண்ணெய் வெளியே வரும். அப்புறமேட்டு நிறுத்திட்டேன்னா அப்படியே அந்த சிலிக்கான் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே கவர் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ அதனால கொஞ்சம் அதிகமாக வந்து லீக் ஆகாது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எம்எல், 400 ml 500 ml கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1 லிட்டர் வாங்கினேன்னா 2த்துலேயும் வந்து ஊற்றி வச்சிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட grip எல்லாம் நல்லா இருக்கு. வேணா நான் இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. பச்சை கற்பூரம், அடுத்தது ஜவ்வாது, ஸோ இது ரெண்டையும் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா இது தீர வரைக்கும் ஜம்முன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குங்க அண்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் வீட்டில். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் இது மிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் எண்ணெயில் வந்து தீபத்தில் வந்து நம்ம அப்படியே வந்து டைரெக்டாக ஊற்றிக்கலாம். என்னோட லெகின்ஸ் வந்து வேக வச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சம்பவம் பண்ணேன். என்ன சம்பவம் அப்படின்னா, நான் வந்து வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது ப்ளூ கலரும் அப்புறம் இந்த பேண்ட்டும் ஒட்டுக்க போட்டதுனால அந்த ப்ளூ கலரில் இருக்க ஸ்டெயின்லாம் வந்து இதில் ஆயிடுச்சு. அதாவது அந்த கலரிங் வந்து இதில் ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்னோட அறிவை யூஸ் பண்ணி சுடு தண்ணியில் வந்து இந்த துணியை, அதாவது கலர் ஸ்டெயின் ஆன துணியை இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சேன். ஸ்டெயினே தெரியலங்க, தடயத்தையே அழிச்சிட்ட மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் நான் இதை வந்து எடுக்கிறேன். ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த ஸ்டெயினே இல்லை. இப்படி ஃபோர்சப்ஸ் யூஸ் பண்ணி எங்கெல்லாம் ஸ்டெயின் ஆயிருக்கோ அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. சுத்தமாக இப்போ தெரியல பாருங்க. இங்கே ஒரு ப்ளூ தெரியுதா, லைட் ஹியூ ஆஃப் ப்ளூ, பாருங்க இப்போ தெரியுதா. ஸோ இதை வந்து இப்படி நம்ம கொதிக்க விடும்போது அந்த டையெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். நம்மளுக்கு மறுபடியும் புது துணி வந்து கிடைச்சிடும். கலரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்கேன். ஏன்னா தன்மை வர்றதுக்குள்ளார கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும். அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தேன்னா, ஸோ அப்போ வந்து எனக்கு டக்குன்னு இந்த ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட அண்டர் ஐ ஜெல் இது கிடைச்சது. அதனால் நான் அதை வந்து போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அண்ட் இதை வந்து இவ்வளோ நேரம் வச்சுருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூஸ்வலாக நான் வந்து 10 மினிட்ஸ் விட்டுட்டு அப்படியே எடுத்துருவேன். இன்னைக்கு எனக்கு வேறு ஒர்க் இருந்தனால அதை பண்ணிட்டு இருக்கும் போது இது வச்ச ஞாபகமே இல்லை. அண்ட் ஆஃப்டர் சம்டைம் என்னடா இங்கே கொஞ்சம் டைட் பிடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணும்போது தான் இந்த பேட்ச் வைக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த டைட்னஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அண்டர் ஐ சாகினஸ் இருக்கு, லைக் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு, நல்ல ஸ்கின் வந்து டைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினெட்லி கோ ஃபார் திஸ் பேட்ச். ரொம்ப நல்லா இருக்கு அண்டர் ஐ பேட்ச். நீங்க வேணா நான் ட்ரை பண்ணுங்க. அண்ட் எஸ், சிம்பிளி சேயிங் தட் நான் வந்து ஒரு ஃபேஷியல் வந்து பண்ணியிருந்தேன் பொங்கலுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேஷியல் வந்து வேற லெவல் எஃபெக்ட். இன்னுமே எனக்கு இந்த பிங்க் கலர்ல இருக்குது பாருங்க இந்த இடம், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் எந்த விதமான மேக்கப் இல்லை, ஜஸ்ட் மை பே ஸ்கின். வெறும் இந்த ஒரு பிம்பிள் இருக்கு. இந்த பிம்பிள் வந்து காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணேன். அது கொஞ்சம் முகத்துல வந்து எனக்கு வந்து பல்பு வந்துருச்சு. மற்றபடி என் ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ வெரி நைஸ். டெஃபினெட்லி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க, மறக்காம ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஸோ வெரி நைஸ். அண்ட் இந்த பிம்பிள் இந்த ஐ பேட்ச் பத்தியும் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி தான் டக்குன்னு வந்து நான் வீடியோ வந்து பண்றேன். எஸ், இது இப்போ ரிமூவ் பண்ணலாமா இல்லை, எனக்கு ஃபீல் அது பிடிச்சிருக்கு. அப்படியே இது வைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே ஒரு ட்ரௌசினஸ் வருது பாருங்க, அப்படியே விட்டா தூங்கிடலாம் அப்படின்னு மாதிரி இருக்கு. பட் நான் மத்தியானம் தூங்குற பர்சனே கிடையாது. ஒரு தடவை எந்திரிச்சிட்டேன்னா நைட்டு மறுபடியும் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி தூங்கினாதான் எனக்கு டக்குன்னு தூக்கம் வரும். இல்லைன்னா நான் அப்படியே புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பேன். இதுதான் நான். என்ன மாதிரி யார் இருப்பீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் லைக் தூங்குனா எந்திரிக்கிறது கஷ்டம், தூங்கிட்டே இருக்கணும் போல தோணும். பட் இப்போ வந்து கொஞ்சம் நான் நிறையவே மாத்திட்டு இருக்கேன். என்ன நான் வந்து இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், கொஞ்சம் நேரமா எந்திரிக்கணும், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் சைட்ல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அதுக்கான நான் நேரமா எந்திரிச்சிருவேன். பட் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா என்னை விட்டா 9 மணி வரைக்கும் தூங்குற ஆளு. அதெல்லாம் நான் வந்து காலேஜ் படிக்கும் போதுன்னு நினைக்கிறேன். இந்த செம் லீவ் எல்லாம் வரும் இல்லையா,
1 மணிக்கு எந்திரிப்பேங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் ஏதாச்சும் அப்போல்லாம் மூவிஸ் எல்லாம் சிடியில் போட்டு பார்க்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்கி மத்தியானம் 1 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு வந்து டே வந்து போகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் இருக்கு. பட் இப்போ அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 7 அவ்வளோதான். இல்லை அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிடுவேன். 6, 5 அந்த டைமுக்கு சாமி கும்பிட்றதா இருந்தா, இல்லை இந்த சஷ்டி கிருத்திகை ஸ்பெஷல் டேஸ் எல்லாம் இருந்தானா இந்த 4, 5க்கு எந்திரிச்சுவேன். மற்ற நாள்லாம் வந்து 6க்குள்ளார எந்திரிச்சுவேன். அப்போ தான் எந்திரிச்சு தன்மை குட்டிக்கெல்லாம் ரெடி பண்ணி கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஓகே, எப்படியோ உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியாச்சு. இந்த ஐபேட்ச் பற்றியும் ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போதைக்கு நான் வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க் முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பாய். தனக்குட்டி, ஸ்கூல் எப்படி இருந்தது? என்ன சாப்பிட்றீங்க? நல்லா இருக்கா? பஸ்ல இருந்து இறங்கின உடனே போண்டன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வாசம் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கா இல்ல ரொம்ப நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு சாஃப்டா இருக்கா? சரி, மம்மு சாப்பிடு. சோடோட சாப்பிடுறியா? ஓகே, சாப்பிடலாமா? ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துரு. போய் ரிமூவ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடலாம். பை பை. என்ன பரபரப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிட்டு நானே போடுவேன். ஓகே, போடுமா. ரூம் ஃப்ரெஷ்னர், இம்போர்ட்டட் ரூம் ஃப்ரெஷ்னர். ஓஹோ. ஆனா இதோட ஃப்ராக்ரன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா மைல்டா சூப்பரா இருக்கு. அதுவும் நான் வந்து பூஜை ரூம் பக்கத்துல தான் வச்சிருப்பேன். அப்படியே பூஜை ரூம் கிட்ட இருந்து வரும்போது அதோட மனம் இருக்கே வேற லெவல்ல இருக்கும். நீ என்ன பண்ற? 2 பாட்டில் ஊத்தி 2 பக்கம் வைக்க போறேன். ரெண்டும் ஒரே ஃபிளேவரா? ஆக்சுவலா 3 வாங்கிட்டு வந்தேன். 2 ஒன்னு வேற. நீங்க 2 பாதி வச்சு வேற எடுத்துக்கலாம்ல, ஒரே எடுக்கிறது. இல்ல அதே இருக்கட்டும். நீ அப்படியெல்லாம் மாத்தாத. இங்கதான் கரெக்டா இருக்குது. சாமி பூஜை ரூம் கிட்ட இருந்து வரும்போது ஹால்ல வை, கரெக்டா இருக்கும். வேற எங்கேயும் வைக்க வேணாம். அதான்ப்பா என்ன சொல்றேன், 2 வச்சு நிறைய வரும். 2 வச்சா 2 பக்கம் போதும். 1ல இருந்து வரட்டும். இதே ஸ்டிக் போட்டா புது ஸ்டிக் போட்டா? புது ஸ்டிக் போட்டுரு. புதுவா தான இழுக்கும்ல. இதே தான் இருக்கு. ஓகே. பாப்பாங்க. வேணாம் வைக்காத. ஏற்கனவே தலைவலி. எப்படி நல்ல ஃப்ராக்ரன்ஸ். இது என்னன்னு காமிச்சிடலாம். இது வந்து ஆமா இருக்கு. அம்மாரா இமான் and then aroma diffuser, decorative square bottle, luxury enjoyment. and இது வந்து ஒரு imported items. excuse me அவளோட ஸ்கின் so very supple. அதுல போய் இப்படி பட்டு என்னோட கண்ணு அப்படியே bounce back ஆகுது. பாருங்க. excuse me. ஐயோ அம்மா போதும். excuse me திரும்படி. 5 ரூபாய்க்கு நடிச்சனா 10 ரூபாய்க்கு நடிக்கிறது சரி. how can I help you? okay, what you people are do. என்ன பண்றீங்க? உங்களை சமைக்க சொன்னா நீ அவளை உம்மா வச்சிட்டு இருக்க. சமைச்சிட்டு இருக்கா. அவளை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஓ வா. பாத்தியா முடி எவ்வளவு அழகா இருக்கு. நீட்டா. ஏண்டி இந்த கொண்டையை மாத்தவே மாட்டியா? கொண்டக்காரி முனியம்மா. ஏதாவது படத்துல எல்லா காஸ்டியூமும் மாத்திட்டு வருவாங்க. நம்ம மண்டையில இருக்க கொண்டை. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சோடா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டை தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. ஐயோ தன்மை அசிங்கப்பட்டீங்க. எல்லாம் ட்ரெஸ் டிஃபரண்டா போடும். ஆனா என்ன அந்த மண்டையில இருக்க கொண்டைய மட்டும் மறந்துரும். ஏதோ முன்னாடி எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு இருந்துச்சு, அப்பதான் பின்னி போடும். இப்பதான் இல்ல. சஜி மூஞ்சி காட்டு. பரவாயில்ல காட்டு. அசிங்கப்பட்டாலாம் ஆட்டோக்காரன். திருப்பி குடுக்குறாங்க. கார்ல உட்காந்து என்ன நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி எனக்கு சிரிக்கணும்னு சொல்லுவல. அப்ப வச்சுக்கிறேன். என்ன அசிங்கப்படுத்திட்டா கிளம்புறேன். நீ கிளம்புனா யார் சமையல் இது வைங்க? உங்க அம்மாவே சமைக்கிட்டு நான் கிளம்புறேன். அவ இல்லன்னா மட்டும் அவ செய்யற மாதிரி தானே. நான் நல்லா சமைப்பேனா இல்லையான்னு நீ சொல்லு. சமைப்பேன்.
அவ சொல்லுவாடி, நம்பிடாத. ப்ராமிஸ் பண்ணுவேனா? பண்ணுவேன். நான் நல்லா பேசுறேனா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க அது பாட்டி பேசிட்டு இருக்கட்டும். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்க்கு எதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்னு பேர் வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? ஐயோ, அந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின் கேட்டுட்டியா தன்மை? இதுக்கும் வேற நான் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறது? ஏன்னா அதுக்கு வந்து இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க, பேஸ்ட் யூஸ் இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க, பூண்டு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அது கன்சிஸ்டன்ட் வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கனால இஞ்சி பூண்டு பேஸ்ட். கோவில் கல்வெட்டுல எழுதி வச்சுக்கணும். அப்படியே நீ அங்கே உட்காந்துக்கோ, என்ன அங்க இருந்து நவுந்துராத. இத நான் தாங்க சொன்னேங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தன்மை எழுதி வேண்டியதுல பேரு அது ஈஸியா இருக்குமே. உன் ஃபேஸ் தெரியாதுல்ல, அதனால நீ அங்கே உட்காந்துக்கோ. ஃபேஸ் போட்டோ எடுத்து ஒட்டி வச்சிடலாமே. நல்ல ஐடியா. மழைக்கெல்லாம் அது கொஞ்சம் கலர் போயிடும். நீ கலரா அங்கே உட்காரு. உனக்கு பதிலுக்கு பதில் நான் குடுக்க ரெடி ஆயிட்டே இருக்கேன் தன்மை. மலையில போகும் ஷேடான இடத்துல போய் வைப்பேன். மொத்தம் அந்த வடிவேல் காமெடி உனக்கு போட்டா பாரு, ஹைலைட். மண்டையில இருக்க கொண்டையா மட்டும் மறந்துட்டியே. இந்த தேவாவும் இன்னைக்கு இந்த காமெடி தான் பண்ணா. அந்த காமெடி சொல்லு. நீ சொல்லு, நீ கேளு. அந்த அது இல்ல, என்னன்னா நானும் அவனும் வண்டியில போய்கிட்டு இருந்தோம். தேவா ஏதோ ஒரு டாட்டூ காமெடி சொல்லிட்டு இருந்தான். வெஸ்டர்ன் மாம் எல்லாம் வந்து கழுத்துலயே பசங்க வந்து டாட்டூ போட்டுட்டு வந்து காமிக்கிறாங்க. வெஸ்டர்ன் மதர்ஸ் எல்லாம் வாவ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்றாங்க. இந்தியன் மாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பையன் பாவம் இந்த சாக்லேட்ல எல்லாம் டாட்டூ கொடுப்பாங்களா, அந்த கலர் டாட்டூ, அதை ஒட்டிட்டு வந்து காமிச்சா உடனே சூலிங்கட்டு எடுத்து அட்டிக்க போறாங்க. அப்ப நான் சொன்னேன், டே நானும் அதான்டா பண்ணுவேன், நீ இது டாட்டூ போட்டுட்டு வந்துடாதடா, நான் யாருன்னு உனக்கு தெரியல, ஏன்னா நீ இந்தியன் மாம் மதர் அப்படிங்கிறான். எல்லா பசங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடா இருக்காங்க. வேற லெவல்ல கவுண்டர் குடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. அன்னைக்கு கூட ஏதோ ஒண்ணு கலாய்ச்சி விட்டான் என்ன, இதுக்கு நான் வாய மூடிக்கலான்ட்டு. ஐயோ கிண்டாம அவ கரிச்சடி. நீதானமா கிண்ட வேணும்னு சொன்ன. அதே அல்வாவா கிண்டுறது? அதுக்கு இல்ல, இவ கிண்ட ஒரே சவுண்டா இருக்கு. அதனாலதான் ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட். வீடு கொஞ்சம் நாஸ்தியா இருக்கு, அவளே கிளீன் பண்ணிடுவா. பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வர்க்க முடிக்கும். ஆமா, அதுக்கப்புறம் வீட கிளீன் பண்ணுவோம். சரி தனு, நான் கிளம்புறேன். எல்லா வீட்டுக்கும் இப்படிதான் இருக்கும். நம்ம கிளீன் சமைக்கும் போது இப்படித்தான் இருக்கும். நீ எல்லாமே நீ போனா அவ்வளவுதான். ரெசிபி நீ தான் சொல்லணும். அதுல பாவி மகளே, நானே அவளுக்கு ரெசிபி நான் தான் சொன்னேன். இன்னுமா இந்த உலகம் என்ன நம்புது? தன்மை மட்டும்தான் என்ன நம்பிக்கிட்டு இருக்கா நான் பெரிய சமைப்பாளின்ட்டு. தன்மை நான் வெறும் தொடைப்பாளிதான். ஆமா, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். டான்ஸ் ஆடிக்கிட்டே கேக்குறா. ஆல்மோஸ்ட் கிளியர். பாருங்க எப்படி இருந்த கிச்சனை. அதை நான் வேக வச்சுட்டு டகடகடான வேலையை முடிச்சாச்சு. அண்ட் தென் நாங்கள் வந்து பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பரோட்டா எந்த கடைன்னு தெரியாது, SRKPன்னு சொன்னார். பாருங்க எழுதியிருக்கு SR சீரன் இல்லை, பரோட்டா எந்த கடைன்னு தெரியல. ஆனால் நாங்கள் வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியாச்சு. இட்லி இங்கே வந்து குண்டால வேக வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை அழகாக எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. வாவ், சூப்பரான இட்லி. இப்போ இதை எடுத்து கொஞ்ச நேரம் வெளியே வச்சாதான், ஆறுன பிறகு எடுத்தாதான் நல்லா இருக்கும். இல்லைன்னா ஹீட்ல வந்து நல்லா இருக்காது. என் டெக்னிக் பார்த்தீங்களா, இப்படி கத்தியை விட்டு எடுப்பேன். இது கொஞ்சம் நல்ல கனமான கத்தி, அதாவது கெட்டியா இருக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கலாம். எப்படி சூப்பருங்களா. இப்போ இதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். அப்புறம் இந்த இட்லி குட்டீஸ் எல்லாம் தட்டில் போட்டுட்டு நல்லா அதுக்கு மேலே சிக்கன் குழம்பு ஊற்றி நல்லா மொச்சக்குன்னு சாப்பிடலாம். ஜிக்லி ஜிக்லி நல்ல சாஃப்டான இட்லிஸ். ராஜ் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு, சாஃப்டா பூ போல் இருக்கு, மல்லிப்பூ மாதிரி. என்ஜாய். அம்மா அந்த மல்லிப்பூ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கணும், அதை எடுத்து அப்படியே இதுக்குள்ள போட்டு சாப்பிட்டுட்டோம். காமெடி தம்பி, நீ இப்ப எதை சொன்னா காதை கேட்காது, ருசியில மயங்கிட்டோம்.
ஓகே, என்ஜாய் பண்ணுங்க. உங்க படமா பார்க்கலாம். சிக்கன் பண்ண அடையாளமே கிடையாது. நான் ஃப்ரிட்ஜில் கூட எதுவுமே வைக்கல. பிகாஸ் நாளைக்கு வந்து முருகருக்கு ஸ்பெஷல் டே, கிருத்திகை. ஸோ எல்லாம் வீடு கீழே எல்லாமே மாப் அடிச்சு நீட் பண்ணியாச்சுங்க. அண்ட் கிச்சனில் வந்து அது ட்ரெயின் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். நம்ம யூஸ் பண்ண பாத்திரம்லாம் அதையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அண்டு தான் இப்படி தான் இருக்குது. அண்ட் நம்மளோட ஹால் இப்படி இருக்குது. அவ்வளோதான், எல்லாம் மேலெலாம் தூங்க கிளம்பியாச்சு. அண்ட் இப்போ நான் வந்து மேலே போகணும். அண்டு ஸோ இன்னைக்கு டே வந்து ரொம்பவே லாங்காக போச்சு. எப்படி இருந்த முகம் இப்போ பாருங்க, எவ்வளோ ஸோ டல் அண்ட் டயர்ட். பட் ஸ்டில் ஆனால் வந்து ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஃபேஸில் இங்கே பாருங்க க்ளோயிங் இருக்கா, இங்கே க்ளோயிங் இருக்கா. இது எண்ணெய் பிசுக்கு கிடையாது, இட்ஸ் க்ளோயிங் ஸ்கின். இப்போ தொடச்சா கூட பாருங்க அந்த எண்ணெய் பிசுக்கு போல. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது அந்த ஃபேஷியல். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய 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 வந்து ட்ரை அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எது எது பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அதை நான் ஒவ்வொரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் ரிப்பீட்டாகவும் சொல்கிறேன். பிகாஸ் நம்மளது வந்து சிலதெல்லாம் புஷ் ஆகும், சிலது புஷ் ஆகாது. ஸோ நான் இது சொல்கிற மூலியமா வந்து இது வந்து யாருக்காச்சும் தேவைப்படும் இல்லையா. இப்போ நம்ம வ்ளாக் பார்க்குறவங்க ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவீங்களா. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் இந்த மைக்ரோ பிளேடிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஆனால் வந்து இது வந்து ரொம்ப டார்க்காக போட்டு விட்டுருவாங்களான்னு கொஞ்சம் பயமாக இருக்கனால தான் மைக்ரோ பிளேடிங் பண்ணலை. இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் நல்லா இருக்கு, பட் இந்த ஐப்ரோஸ் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஆனால் இந்த ஷேடோ தான் விழுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் பரவாயில்ல, ஓகேவா தான் இருக்கு. பட் ரெகுலர் பேசிஸ்ல நம்ம கேஸ்டர் ஆயில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதையும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஒரு கன்காக்ஷன் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து போடலான்ட்டு. அண்ட் ஹேர் ஸ்கேல்ப் கூடயும் வந்து ஒரு இதை டிஐவை எல்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கேன். என்ன நினைச்சா எனக்கு ஹாப்பியா இருக்கு. இந்த அளவுக்கு நான் வந்து என்ன டேக் கேர் பண்ணிக்கிட்டதே கிடையாது ஒரு பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். பட் இப்போ வந்து நம்ம வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு ஹாப்பினஸ் டூ. ஸோ அந்த லைட் ஹிட் ஆகும்போது பாருங்க அந்த ஃபேஸ் எந்த அளவுக்கு ஷைனா இருக்கு. இது ஆயில் கிடையாது, இட்ஸ் க்ளோ ஆன் த ஃபேஸ். அந்த ஸ்கின் அவ்வளோ ஹைட்ரேட்டடா ரொம்ப நல்லா இருக்கு. அதைத்தான் வந்து சொல்ல வரேன். ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இன்னைக்கு முடியுது. இன்னொரு நல்ல vlog-ஓட உங்களை வந்து மீட் பண்றேன்.